வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உள்ள இருக்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக வந்து யங்ஸ்டர்ஸுக்கு, அதாவது சின்ன பொண்ணுங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 14 to 18 இயர்ஸுக்கு மேலே, 16-18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மூக்குக்கு மேலே வந்து சின்னதாக கருப்பு கலராக சின்ன சின்ன வளைய மாதிரி மூக்குக்கு மேலே மூக்களுடைய தோல் மேலேயும் மூக்கை சுற்றி இருக்கிற இந்த கன்னங்கள்லேயும் சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லவங்கம் பட்டை, நம்ம பிரியாணி மசாலுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, லவங்கம் பட்டை. அந்த லவங்கம் பட்டை ஒரு 100 கிராம் லவங்கம் பட்டை வந்து பலசர கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஒரு 100 கிராம் லவங்கம் பட்டை வாங்கிட்டு அதை பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க ஒரே விஷயம், மிக்சியில் நீங்கள் பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியில் உங்களுடைய மிக்சி கப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெறும் தண்ணியை மட்டும் 2 வாட்டி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு, அதில் இருக்கிற ஒரு சில இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ண பிறகு நம்மளுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுனால அதில் வந்து சட்னி செஞ்சுருப்போம், அதில் தான் எல்லாமே இது பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது எரிச்சல் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து அதில் தான் வந்து பச்சை மிளகா அரைச்சிருப்போம், எல்லாமே அதில் தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மிக்சியை வெறும் மிக்சியில் மிக்சி கப்பில் ஒரு பாதி கப்பு தண்ணி ஊற்றி ரன் பண்ண சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து எப்படி அந்த ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லவங்கம் பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு லவங்கம் பட்டை எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, லவங்கம் பட்டை ப்ளஸ் ஒரு எலுமிச்சம்பழம். லவங்கம் பட்டையை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் லவங்கம் பட்டை பவுட்ரு பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதாவது இது எலுமிச்சம்பழம் ஜூஸு. உங்களுக்கு அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றவங்க 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்ச பிறகு நீங்கள் அந்த மூக்குக்கு மேலே அதிகமாக இந்த பிரச்சனை எங்கே இருக்கும்னா, நம்மளுடைய மேல் மூக்கு தோலில் மட்டும்தான் கருப்பு கலரில் சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் அந்த மூக்குக்கு மேலே இருக்கிற டாட்டு மூக்கு சுற்றி, அதாவது கன்னத்துலையும் அந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவும் அந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாட்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம லவங்கப்பட்ட பவுடரையும் எலுமிச்சப்பழம் சாறையும் பிழிஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சதை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மசாஜ் பண்ண பிறகு நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 டேஸ் நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு முழுமையாக வந்து அந்த மூக்குக்கு மேலே, மூக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னங்களில் சின்ன சின்ன கருப்பு புள்ளி மாதிரி இருக்கிற அந்த தோலுக்கு மேலே இருக்கிற அதனுடைய இது வந்து முழுமையாக வந்து நீங்கிருங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த லவங்கம் பட்டை பவுடரும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரியே வந்து இச்சிங் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இச்சிங் ஆரம்பிக்குது அப்படின்றவங்க இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கு இன்னொரு ரெமெடி ஒன்று இருக்குது. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு, தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா சாறு மட்டும் தனியாக வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் தேன், ஒரு டீஸ்பூன் தேன், இல்லை ஒரு டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் தேன். ஓட்ஸ் மீல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஓட்ஸ் மீலை ஒரு 2 டீஸ்பூன் மீல், இந்த 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீலை கொஞ்சம் ஓட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கணும். ஸோ அந்த 3ஐயும் வந்து பவுட்ரு அளவுக்கு, இது வந்து தக்காளி சாறு எடுத்துக்கோங்க. தேன் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூனே போதுங்க. ஒரு டீஸ்பூன் தேன், கொஞ்சம் ஓட்ஸு, ஒரு 2 டீஸ்பூன் ஓட்ஸு, அது 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது இந்த லவங்கம் பட்டை எலுமிச்சம்பழம் அப்ளை பண்ணால் ஒரு நாள் 2 நாள்லேயே எனக்கு வந்து எரிச்சல் அரிப்பு ஆரம்பிக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இது. அது வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒர்க் பண்ணல, இல்லை எனக்கு வந்து எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு, அரிக்க ஆரம்பிக்குது, எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு சில மருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிக்கும். ஆனால் வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்றவங்க அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 2வது ரெமடியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தக்காளி சாறு, ஒரு டீஸ்பூன் தேன், கொஞ்சம் ஓட்ஸ், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது என்ன ஆகும்னா, நாளடைவில் ஒரு சில வருஷங்களில் வந்து ரொம்ப பெரிய டாட்ஸ் மாதிரி ரொம்ப கருப்பாக பெருசாக வந்துடும்.
ஸோ அந்தளவுக்கு விடாமல் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து இதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெறும் தண்ணி எடுத்து உங்களுடைய கை காலாலேயே கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைமில். இப்போ நீங்கள் காலைல எழுந்திரிச்சோடனே அந்த மூக்குக்கு மேலே இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற டாட்ஸு மேலே நீங்கள் தண்ணி எடுத்து ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். லவங்கப்பட்டை ப்ளஸ் எலுமிச்சம்பழம் சாறு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதையே அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதை அப்ளை பண்ண நாளில் இருந்து வந்து ஒரு மாதிரி எச்சிங் ஆரம்பிச்சிருச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றவங்க அதை நிப்பாட்டிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்காது. 100க்கு ஒரு 70-80% வந்து ஓகே தான். 10-20 பேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை இந்த தக்காளி, தேன், கொஞ்சம் ஓட்ஸ் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.